வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சப்ளிமெண்ட்ரியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் ரிட்டன் பை ஏரன் ஷெப்பர்டு. இந்த ஸ்டோரி எதை பற்றினா வேர்ல்டு வார் 1 பற்றி. இப்போ வேர்ல்டு வார் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து துயரங்கள், கஷ்டங்கள், பாடுகள் அதுதான் ஞாபகம் வரும். பட் இந்த வார் டைமில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு ஃபெல்லோ மென்ஸ், சக சோல்ஜர்ஸுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை, அதை தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் வந்து அவங்களோட சிஸ்டருக்கு வந்து லெட்ரு எழுதுறாரு. அந்த லெட்டரோட டெஃபினிஷன் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மீனிங் தான் தமிழில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரிட்டிஷுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் ஒரு அன்பு எப்படி இருந்துச்சு, இந்த கிறிஸ்மஸை எப்படி ஒற்றுமையாக கொண்டாடினாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இது எப்போ நடந்த கிறிஸ்மஸ்னால் 1914 வந்து நடந்தது. அந்த எழுதின சோல்ஜர் யாருன்னா டாம், எழுதின பொண்ணு பேர் வந்து ஜேனட். அதை பார்க்கலாம். இப்போ மார்னிங் 2 மணிக்கு வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நானும் வந்து என்னோடய டென்ட்டுக்கு தூங்க போனேன். பட் என்னால் தூங்க முடியல. உனக்கு இந்த கடிதத்தை எழுதாமல் இந்த கிறிஸ்மஸ் ஈவ் அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் தான் கிறிஸ்மஸ் ஈவ்னு சொல்லுவாங்க. அப்போ என்னதான் நடந்தது அப்படிங்கிறத என்னால் எழுதாமல் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுவார். ஸோ அந்த கடிதத்தில் இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பார். என்னோட நடந்தது வந்து ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி தான் இருந்தது. நான் ஒருவேளை இங்கே இருக்காட்ட நான் கூட நம்பியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீ வந்து லண்டனில் ஃபயருக்கு முன்னாடி சாங்ஸ்லாம் பாடிட்டு கேரல் சர்வீஸில் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருப்பேன். பட் நான் எங்கே இருக்கிறேன், ஒரு பேட்டில் ஃபீல்டில், ஒரு போர் யுத்த காலத்தில் 2 எதிரிகளுக்கு மத்தியில் நாங்கள் வந்து அந்த ஃப்ரான்ஸில் ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். எங்களுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சீரியஸாக ஃபைட் போயிட்டு தான் இருந்தது. அந்த ஃபைட்டு காரணமாக நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அண்ட் நிறையா பேர் வந்து வீட்டுக்கு போக ட்ரை பண்ணாங்க. பட் போக முடியல. நாங்கள் இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர்ஸ் அப்படின்னா அந்த குழியில் மண் தோண்டி அந்த குழியில் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு ஹாரிபிளான ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து இருக்கோம். எந்த ஆர்மி எப்போ வந்து குண்டு போடுவாங்கன்னு தெரியாது. யார் இறந்து போவா, யார் ஊனமுற்றவங்களா ஆவா அப்படிங்கிறது தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சூரிய ஒளி வருது. சூரிய ஒளி வந்தோடனே எங்களோட தலைகளை கூட எட்டி பார்க்குறதுக்கு எனக்கு பயம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஈவன் மழை பெஞ்சால் தண்ணியெல்லாம் நாங்கள் நிற்கிற குழிக்குள்ளே தான் விழுகுது. பேண்ட்ஸ்லாம் எடுத்து தான் தூக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சகதியாகுது. இந்த சகதியில் கால்கள்லாம் மாட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு ஃபியூ சோல்ஜர்ஸோட கால் வந்து மாட்டிக்கிச்சு. அவர் வந்து அதை எடுக்க போகும்போது அவரோட கையும் சேர்த்து மாட்டிக்கிச்சு. ரொம்ப காயங்கள் பட்டார் அதை எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் கோத்ரோ பண்ணி பார்க்கும்போது நாங்கள் படுற கஷ்டங்களை தான் இந்த சோல்ஜர்ஸும் படுறாங்க. அவங்களுமே இந்த சகதியாக மழை பெய்கிற இடத்துல இருந்து தான் எங்களை தாக்க முயற்சிக்கிறாங்க. எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டாங்க. அதில் எங்களுக்கு வருத்தம் இருக்க தான் செய்யுது. பட் சில சமயங்களில் நாங்கள் அவங்கள பற்றி ஜோக்காக பேசிப்போம். நாங்கள் 2 பேரும் காமன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த கிறிஸ்மஸ் டேக்கு முந்தின நாள் வந்து கிறிஸ்மஸ் ஈவில் அந்த மார்னிங் வந்து வந்துடுது. அப்போ தான் அந்த ஒரு கிறிஸ்மஸ்க்கான அந்த வைபே ஸ்டார்ட் ஆகுது. அந்த கோல்டு ஃப்ரீஸு, அந்த கிறிஸ்மஸ் டே எப்படி பனி பொழியும், ஒரு வெதர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அந்த வெதரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு அவங்க சிஸ்டருக்கு. அந்த காஞ்சு போன அந்த சொதன்னு சகதியாக இருக்கிற அந்த சகதியெலாம் வெயிலுக்கு வந்து காஞ்சு போய் இறுக்கமாகிடுது. சன்லைட் வருது. எல்லா இடத்துலையும் இந்த கிறிஸ்மஸ்க்கான வைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த கிறிஸ்மஸ் டேயில் வந்து எல்லா இடங்கள்லையுமே எப்படி இருக்குன்னா அமைதி நிலவுச்சு. இப்போ ஷூட் பண்ணிவிட்டு அங்கங்கே இருந்துட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த கிறிஸ்மஸ் டேயில் மட்டும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு இந்த மாதத்தில் இன்றைக்கி தான் நான் பீஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நான் வந்து என்னோடய பெட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போனேன். போய் படுத்து தூங்கிட்டேன். அப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஜான் வந்து என்னை வேகமாக வந்து எழுப்புனா, எந்திரி வெளியே வந்து பாரு அப்படின்னு சொன்னேன். பார்க்கும்போது என்னோட கண்களையே அதை நம்ப முடியல. அவ்வளவு அழகாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த ஜெர்மன் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீயில் டெக்கரேட் பண்ணி லைட்ஸ்லாம் வச்சு கண்ணு கட்டுற தூரம் வரை லைட்ஸ், எல்லா சைடுமே லைட்ஸு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது என்னது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்டை கேட்கும்போது இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான். அந்த ஜெர்மன்ஸ் வந்து இந்த ட்ரீயில் வந்து நிறையா வந்து லைட்ஸ்லாம் வச்சு இவங்களோட ஸ்ட்ரெச்சஸ், இவங்களோட குழிக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் இடையில ஒரு லேண்ட் இருக்கும். அதுக்கு இடையில இங்கேருந்து பார்த்தா அது தெரியும். அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அடுத்து கேரல் சாங்ஸ்லாம் நிறையா சாங்ஸ் பாடிட்டு இருக்காங்க. ஒரு சாங் பாடியிருப்பாங்க, ஸ்டைல் நேச் ஹாலிஸ் நேச் அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பாங்க. அந்த கேரல் வந்து கேரல் சர்வீஸ் அப்போ அந்த பாடுற அந்த ஜெர்மன் சாங்க்கு வந்து புரியாது. ஜெர்மன் மொழி புரியலை. இவங்களுக்குள்ளே இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியும். இப்போ ஜானுக்கு வந்து இது தெரியும். ட்ரான்ஸ்லேட் பண்ணுறான் இந்த சாங்கோட மீனிங் என்ன. இப்போ சைலண்ட் நைட் ஹோலி நைட் அப்படி தான் இந்த சாங்கோட மீனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த அரை மூணு நிலவில் இவங்க பாடுற டார்க்னஸ் வந்து வைப் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாடி முடித்த உடனே இவங்க வந்து
ஜெர்மன் சோல்ஜர்ஸ் பாடியிருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அதுக்கு அப்ளாஸ் பண்ணியிருப்பாங்க குழிக்குள்ளே இருந்து. அப்ளாஸ் பண்ணதுக்கப்புறமா இவங்க ஒரு சாங் பாட ஆரம்பிப்பாங்க. இவங்களில் ஒரு நண்பர் வந்து ஒரு சாங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பார். கூடயே எல்லோரும் சேர்ந்து வந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பாடின சாங் வந்து த ஃபர்ஸ்ட் நோவல் த ஏஞ்சல் டிட் சே அப்படிங்கிற ஒரு சாங்கை பாடினாங்க. இதுக்கு வந்து இவங்க பாடின சாங் வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் பாடுற சாங்கோட அவ்வளோ நல்லாலாம் இல்லை, அவங்க தான் சூப்பராக பாடினாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து இவங்க பாடுறதுக்கு கிளாப் பண்ணுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி 2-3 சாங் வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜெர்மனுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்போம்ல, அந்த லேண்டை விட்டு வந்து வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இங்கிலீஷ் மேன் வந்து வெளியே வந்துடுறாங்க. நாங்களும் ஷூட் பண்ண மாட்டோம், நீங்களும் ஷூட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து இவங்க வெளியே வர ஒரு தயங்குறாங்க, வரவே பயப்படுறாங்க. இவங்க முன்னாடி வந்துட்டாங்க. யாராவது உங்கள்கிட்ட இருக்க ஒரு ஹெட்டு வாங்க, உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களில் இருக்கிற ஒரு கேப்டன் வந்து போய் பேசுகிறாரு. கேப்டன் தைரியமாக முன்னாடி போனவொடனே இவங்களும் ஒவ்வொரு சோல்ஜர்ஸாக மேலே கையை உயர்த்தி எழுந்திரிச்சு நடந்து வர்றாங்க. இப்போ கேப்டன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார், யாரும் சுடக்கூடாது, பட் ஒரு சேஃப்டி மெஷர் இருக்கணும், சுட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. அப்போ வந்து எல்லா ஜெர்மன் சோல்ஜர்ஸும் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் கை குலுக்கி பேசிகிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் வந்து காக்கி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஜெர்மன் வந்து கிரே கலரில் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. ஜெர்மன் ட்ரெஸ்ஸோட பிரிட்டிஷ் ட்ரெஸ் அவ்வளோ நல்லா இல்லை, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சில மென்ஸ்லாம் ஜெர்மன் மென்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுது. எப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது அப்படி கேட்கும்போது, நாங்கள் வந்து அந்த லண்டனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கன்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் ஹோட்டல் சிசிலியில் வந்து வெயிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு கூட நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் கூட நான் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்படி சிரிச்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் விக்டோரியா ஸ்டேஷனில் வந்து போர்ட்டடாக ஒரு லோட் மேனாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரோட ஃபேமிலி ஃபோட்டோலாம் காட்டுறாரு, இந்த அட்ரஸ்லாம் கொடுக்குறாரு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அட்ரஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. இவர் வந்து லண்டனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. லண்டன் அட்ரஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஜெர்மன் மொழி தெரிஞ்சவங்க இப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேசிக்கிறாங்க. பட் ஜெர்மன் மொழி தெரியாதவங்க கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஒரு அன்பு காரணமாக கொடுக்குறாங்க. இவங்க டீ கொடுக்குறாங்க, ஜெர்மன் வந்து காஃபி கொடுக்குறாங்க, பிரிட்டன் வந்து டீ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்களோட வாலெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவர்கிட்ட இப்போ டாம் தானே பேசிகிட்டு இருக்கார், இவர் வந்து ஒரு பெல்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருந்து இன்னொரு வந்து சேவியர் அப்படிங்கிற ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் பேசி செஞ்சு சாங் பாடிட்டே இருக்காங்க. இந்த சாங் பாடினதுக்கப்புறமா ஈவன் ஃபுட்பால் மேட்ச் பற்றி கூட வந்து பேசிக்கிறாங்களாம். பேசிவிட்டு அடுத்து போய் சரி நம்ம கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு, முடிய போகுது கிறிஸ்மஸ் டே, ஸோ கிளம்புறாங்க. அப்போ இவங்களில் இருக்கிற ஒரு ஓல்டு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து இந்த டாம் மேலே கையை வச்சு, நம்ம இப்படியே சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ல சண்டையெல்லாம் நிறுத்திட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஐ டோல் ஹிம் ஜென்ட்லி, இவர் வந்து ஒரு மெதுவாக சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம எம்பரர் தான் முடிவு பண்ணணும், நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து இவரோட முகத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நல்லா பார்த்துட்டு, மை ஃப்ரெண்ட், நம்மளோட ஹார்ட் சொன்னாலே போதும், எதுக்கு எம்பரர் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரை முடிச்சிருப்பார். வேறு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா, ஒரு 2 எனிமீஸ்க்கு இடையில வந்து ஒரு செலிப்ரேஷன் எங்கேயாவது நடந்திருக்குமா, நீ கேள்விப்பட்டிருக்கியா, எங்களுக்குள்ளே சில வருத்தங்கள் சண்டைகள் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த ஆர்மி அந்த இடத்துல வந்து நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த லெட்டரை வந்து முடிச்சிருப்பார். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு லெசனில் இன்னொரு புதுமையான வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye.